நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1322வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்ரீசக்கரத்தின் மகிமையை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்கரம் நம்மளுடைய சக்கரம், உபநேச இயந்திரம், மந்திரம், எது வச்சுக்கணும், ஹிரிங்காரம், இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். சும்மா படிச்சுட்டு நான் சொல்லலை. என்னுடைய பை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஸ்டார்டட் தி ஸ்ரீவித்யா உபாசனை அபவுட் 35 years பேக். இப்போ எனக்கு 75 வயசு. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிது. அப்போ பெரம்பூரில் இருக்கும்போது 1987 வரைக்கும் பெரம்பூரில் இருந்தோம். 87 வி ஷிஃப்டட் டு ஜவஹர் நகர். இந்த ஆற்றுக்கு 2001 வந்தோம். இந்த வீட்டுக்கு 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. ஸோ பெரம்பூரில் இருக்கும்போது முருக உபாசனை தான் இருந்து வாரம் திருத்தணி முருகு போயிடுவேன். நான் சனிக்கிழமை காத்தால் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சா திருத்தணியில் போய் இறங்கிட்டு ஸ்டேஷன்லேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடுவேன். படிப்படியாக 365 படி ஏறணும். எங்கள் அத்தையும் பேர் பேஷ்கார இருந்தார் திருத்தணியில். அக்கா கீழ்பசாரில் இருந்தால் லக்ஷ்மியின் பேர். இப்போ அது நோ மோர் நோ. ஸோ போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அவாத்துக்கு நடந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஒரு 4:45 திருப்பி எலக்ட்ரிக் ட்ரெயின் 6:30 மணிக்கெல்லாம் பெரம்பூருக்கு வந்துடலாம் நான். ஸோ ஜஸ்ட் டூயிங் ஃபார் இயர்ஸ் டுகெதர். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி ஆக்சுவலாக சாக்த உபாசனையில் முதல்ல முருக உபாசனை அது அப்படியே அம்பாளுக்காக கன்வெர்ட் ஆகும் சொல்லப்படுறது. அப்படியே ஆச்சு எனக்கு. அந்த நேரத்தில் என் மனைவி இந்த முதல் குழந்தை பிறந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஷீ வெண்ட் அப்ராடு. 1.25 வருஷம் ஷி வாஸ் இன் ஸ்டேட்ஸு இந்த ரிசர்ச் ஒர்க்குக்காக போயிருந்தேன். ஸோ அந்த பீரியடில் இந்த டிடிகே கேசட் ஒன்று இம்போர்ட்டட் கேசட்ஸ் வாங்கி அனுப்புவோம். பிளெயின் கேசட், எம்டி கேசட்ஸு. அதை இப்போ பெரம்பூரில் கிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடை. ஸ்லோகங்கள்லாம் போட்டு கொடுக்குன்னா லலிதா சதெல்லாம் போட்டு கொடுத்தான். அதுக்கு முன்னாடி சத்தியமாக லலிதா சதரமாக கேட்டது கூட கிடையாது. கேட்டிருக்கலாம், சிங்கேரி போகும்போது கேட்டிருக்கேன். நம்ம ஏர்லி மார்னிங் காத்தால போட்டுருவா. சமூகம் தான் காட் அட்ராக்டட். அப்புறமா தான் புத்தகத்தை வாங்கி பார்த்தா வித்தின் ஷார்ட் பீரியட் மனப்பாடம் ஆகிடுது எனக்கு. மனப்பாடம் பண்ணணுன்ற கூட நான் டிசைட் பண்ணல. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் ஆச்சு. இந்த ராஜமாமி அவள் எழுதின புத்தகம் லலிதா பாஷி, இப்போ கிரிட்டடியில் உட்கார பல்கி புக்கு, அதை வாங்கி வேர்டு பை வேர்டு மீனிங் படிச்சுட்டு ஒவ்வொன்றா என்னோடய கரெக்ஷன்ஸ் எல்லாம் தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அப்போ அம்பாளோட ஆக்கியம் வந்தது. அதாவது கரெக்டாக ஒரு தடவை சொன்ன பார்த்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அதெல்லாம் அம்பாளாக சொல்லிக் கொடுத்தது எனக்கு. எப்படி சொல்லிக் கொடுத்தான்னு கேட்கலாம். ஸ்புரிக்கிறது தான். அது நமக்கு வர தாட்ஸ் அடிக்கும்போது யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் ப்ராபகேட் திஸ். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கும்போது ஜவஹர்லாலில் எங்கள் அம்மா இறந்து போயிடுற 1997. ஷிஃப்டட் த ஹவுஸ் ஸ்ட்ரீட்டு 3rd சர்க்குலரோட 2nd சர்க்குலரோட வந்துடுறேன். அங்கே விஸ்வநாத ஐயர் ஆற்றுல ஒரு 2 வருஷம் இருந்தோம். அவர் என்னவோ பிராமணராக இருந்தோம். அந்த மனுஷனுக்கு என்ன தெரில. அவசரம் இவ்வளோ பெரிய மண்டபம்லாம் மந்தாசனம் வச்சுருக்க, உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, நீங்கள் வெக்கேட் பண்ணுங்கன்ட்டார். அப்போ தான் அம்பாள்கிட்ட நான் சண்டை போட்டு, நான் புவனேஸ்வரி நந்தன் சொல்கிறேன், அம்மா எனக்கு வீடு அமைச்சு கூட எப்படி ஒரு மண்டல காலத்துக்குள்ளேன்னு சொல்லும்போது 42வது நாளில் இந்த வீடு அமைஞ்சது எனக்கு. இந்த ஹிர்லேகான்ற மந்திரம் ஓம் ஸ்ரீம் இம் ஸ்ரீம் சொல்லி டெய்லி 1000 சொல்லுவேன். கரெக்டாக இந்த வீடு அமைஞ்சு உள்ளே கேட்ட உடனே வீடை கொடுத்துட்டாரு எனக்கு. இந்த வீடை அது மாதிரி அமைஞ்சது 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்கிறதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் கேட்குறவாள் கூட பேத்தியாத்தனம் இப்படிலாம் நடக்குமான்னு கேட்கலாம். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாபடிகி அப்படின்னு இருக்கேன். அம்பாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ளே பல புவனங்களே படைக்கிறா. இந்த வீடாக வைத்திட மாட்டேன்றேன். எனித்தையும் ஷி கேன் டு. இந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க. மந்திரங்களே உயர்வான லலிதா திருசதி பஞ்சதசி உபதேசம் 1008 கண்டிஷன் சொல்கிறார். லலிதா சஹஸ்ரநாமம் யார் வேணால் பாராயணம் பண்ணலாம். இது ஜபமாக எடுத்துட்டால் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும்.
ஜபமாக எடுத்த இந்த குஹ்யாதி குஹ கோப்திரித்வம் கிரகாணாத்மக ஜபம் சித்திர் பௌத்தி மேசா தத் பிரசாதன மைஸ்திரான்னு முடிகிறதுக்கு முன்னாடி பின்னாடி தியான ஸ்லோகம் சொல்லலாம். அப்புறம் அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்லலாம். இதெல்லாம் ஜபமாக சொல்கிறது. பாராயண கிரமத்தில் இதெல்லாம் தேவையே இல்லை. சிந்தூராரண விக்கிரகம் ஒரே ஒரு இந்த அதுதான் மூலத்தில் இருக்குது. அதை சொல்லிட்டு ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஆரம்பித்து லலிதாம்பிகான முடிச்சிட வேண்டியதான். முடிச்சுட்டு சொல்லலாம், இது பிரம்மாண்ட புரணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோக்யானே ஸ்ரீ ஹயக்ரீவக சம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்திரநாம சோத்திரம் கதனம் சம்பூர்ணம் இதெல்லாம் முடிகிறது. இப்போ இன்றைக்கி டாப்பிக்கில் இந்த மந்திரம்னா லலிதா சகசரநாமம், யந்திரம்னா ஸ்ரீசக்கரம் ஆர் மகாமேரு, வாட் எவர் மேபி யூ கேன் ஹேவ் இட் அக்கார்டிங் டு யுவர் விஷன் வில். தேவத்தை வந்து லலிதா சுப்ரீமோ. அப்போ புவனேஸ்வரி யாருன்னா புவனேஸ்வரி தான் லலிதையே வர இன்னொரு கல்பத்தில்னு சொல்லியிருக்கு. சரி, ரெண்டும் ஒன்று தான். அதை பற்றி எனக்கு உரிய பண்ணிக்க வேண்டாம். பஷாங்குசன் பராபயத்தோடு இருந்தாலும் சரி, ஏன்னா புவனேஸ்வரிக்கே வந்து புஷ்பபானம் இந்த கரும்பு வில்லு பாஷாங்குசத்தோடு சொல்லியிருக்கு. புவனேஸ்வர் கல்பத்தில் சொல்லியிருக்கிறது மாதிரி. ஸோ அதனால் அவளுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டும் ஒன்று தான் சொல்லி திரிபுரா ரகசியத்தை வேறு சொல்லியிருக்கு. ஆகையினால மந்திரம்னு எடுத்தால் லலிதா நாமம், யந்திரம்னா சக்கரராஜம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீ சக்கரம், தேவத்தை வந்து லலிதா. ஸோ பாருங்கள், எந்த யந்திரத்துக்கும் ஸ்ரீன்ற ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம்லாம் கிடையாது. மகாலட்சுமி யந்திரம், சுதர்சன யந்திரம், கணபதி யந்திரம் தான். ஸ்ரீன்ற அடைமொழி சொல்லக்கூடிய சக்கரம் இது ஒன்று தான். இது ஸ்ரீசக்கரம் மட்டும்தான். ஸ்ரீனுடைய மகாலட்சுமி என்றால் மகாலட்சுமி கிடையாது. அது உண்டான தேவத்தை லலிதா தான். அடுத்ததாக சக்கர ராஜம்னு இருக்கு. சக்கரங்களே ராஜாவாக இருக்கிறது இதுதான். அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சக்கரராஜன் சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரத்தை பார்க்குறோம். இப்போ மேல் நோக்கிய 4 சிவமுக்கோணங்கள், கீழ் நோக்கிய 5 சிவமுக்கோணங்கள், சக்தி முக்கோணங்கள். மேல் நோக்கி தான் சிவமுக்கோணங்கள் 4, கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5. மெர்ஜர் லீட்ஸ் டு 4 + 5 லீட்ஸ் டு 43 ட்ரையாங்கிள்ஸு. அதுதான் ஸ்ரீசக்கரம். ஸோ அதுக்கு வெளியில் என்ன இருக்குது? 8 தாமரை, அதுக்கப்புறம் 16 தாமரை, திருவண்ணியம் சொல்ல 3 வளையங்கள், இதெல்லாம் இருக்குது. இதுதான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்திலேயே இது மெட்டலில் இருக்கிறது. இது இந்த 4 வாசப்படியில் ஓம் போட்டிருக்காங்க. நாட் நெசசரி இருக்கணும் அவசியம் இல்லை. 4 வாசப்படி வந்து ரிக்கேஜ் சாமா மதுரமாத்துக்கு வைக்கிறது. அப்போ மகாபேருனால என்ன லாபம்? ஸ்ரீசக்கரத்துக்கு என்ன கட்டுனா இது ஈஸியாக அவ்வளோ தேய்ச்சி போகாது. காப்பரில் வாங்கின ஸ்ரீசக்கரங்கள்னால் 12 வருஷம்தான் வேலிடிட்டி சொல்லியிருக்கு. எப்படியா அந்த கோடுகள் அழிஞ்சு போயிடும் கொஞ்சமாக ரேகையெல்லாம். அப்புறமா மாற்றணும். அதை வெள்ளியில் இருந்தால் 25 வருஷம், தங்கத்தில் இருந்தால் 100 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலான் இருக்கு. தங்கத்தை அடிக்கடி தேய்க்க மாட்டோம், ரொம்ப அலைமையாக தான் வச்சுப்போம். ஸோ மகாமேருவான் தான் தேய்க்க வேண்டாம். சரி, இது தேய்ஞ்சு போகாது. அதான் பஞ்சலோகமாக இருக்கணும், பித்தளையெல்லாம் இருக்கக்கூடாது. அது சரி, ஸ்படிகத்தில் வச்சுருக்காளேன்னு இருக்காது. ஸ்படிகையெல்லாம் முழுக்குன்னு இருக்கும். அந்த ஷார்ப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது ஸ்படிகத்தில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஸ்படிகத்தில் லிங்கம் தான் சொல்லிக்க தவிர மகாமேருவெல்லாம் ஸ்படிகத்திலாம் வச்சுக்கணும் யாரும் சொல்லவே இல்லை. என்னவோ பண்ணி வைக்கிறா. இப்போ கார் டேஷ்போர்டில் வச்சுக்குவான்றா. மகாமேருவை டேஷ்போர்டில் கொண்டு வைப்பேன். அதெல்லாம் பாவமான காரியங்கள். அது வந்து பூஜா கிரகத்தில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ கம்மிங் டு திஸ், இந்த மாதிரி வைக்கும்போது இதில் இந்த மகாமேருவில் நான் முன்னாடியே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மகாமேருவில் பாருங்கள், சமதள மேருன்னு பேர். இந்த தளங்கள்லாம் தளம் கோணம் எல்லாமே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். அப்படியே சிற்பக்கட்டுன்றது அந்த 5 அடுக்கு தவிர, கோணங்கள் தவிர கீழே இருக்கிறதெல்லாம் வந்து இதழ்கள்லாம் வந்து கீழ் நோக்கி தாமரை இதழ்களாக இருக்கும். ஊர்த்துவ மேரும் பெறுது.
நம்ம உயர்வாக இருக்கும். சமதள மேரு, ஊர்த்துவ மேரு மாதிரி வேரியஸ் இது எது வேணால் வச்சுக்கலாம் நம்ம. பட் இந்த 43 ட்ரையாங்கிள்ஸ் கட்டாயம் இருக்கணும். எண்ணி பார்க்கணும் நம்ம. எப்படி எண்ணி பார்க்குறது? அதாவது அந்த 4 பாஷைப்படி 3 சதுரங்கள் ஆன பிறகு திரிபண்யம் 3 வளையங்கள், 16 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, அதுக்கப்புறம் 14 முக்கோணங்கள். 14 இருக்கணும். 1 2 3 எண்ணி பாருங்கள், 14 வருது. அப்புறமா வெளிப்பத்து முக்கோணம், உள்பத்து முக்கோணம். 14 10 24 10 34. அப்போ 8 கோணம், 34 8 42. மேலே இன்வெர்டட் ட்ரையாங்கிள் 43. 43 ட்ரையாங்கிள்ஸ். மேலே பிந்து ஸ்தானம் இருக்குது. இதுதான் வந்து ஸ்ரீசக்கரத்தினுடைய அமைப்பு, மகாமேரோட அமைப்பு தான். இதனால் என்ன லாபம்? ஏன் இது வச்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அறிவுமாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாத தேவதைகள்லாம் வசிக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த கிரகத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும், பயப்பட வேண்டாம். நம்ம தினம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி சின்சியராக அப்புறம் என்ன நிவேதியாமின்னா என்ன? அம்மா நான் கொட்டிக்க போகிறேன், முன்னாடி காமிக்கிறேன் வருங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்ன நம்ம சாப்பிட்றோமோ அதை நித்தியப்படி நிவேதியம் பண்ணுங்க. ஸோ அந்த தைரியம் வேணும். இப்போ வடக்கு கடை ராஜலட்சுமி என்ன அழகாக பண்ணுறா, பஞ்சமி பூஜையில் அந்த குங்குமத்தை எடுத்து போடுற அழகே அழகாவோ, அது அழகாக அப்படியே கண்ணில் மை மறந்து போடுறாவோ. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் வந்து பிராமணா அப்ராமணாலாம் கிடையாது, ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. யார் சின்சியராக பண்ணுறாலோ தேவி இஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்டு டு பிளஸ் ஹர் ஆர் பிளஸ் த சோல். அதுதான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அபரிமிதமான இது வரும். இதில் சில கான்ட்ராவர்ஷியல் ஒப்பீனியனே ஒன்று இருக்குது. அதாவது இந்த சென்ட்ரல் ட்ரையாங்கிள் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் சாதகனை நோக்கி இருக்கணும். ஸோ சாதகனை நோக்கி இருக்கும்போது சில பேர் வச்சுக்குவான அந்த கூர்மையான பகுதி கிழக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்வா. அப்படி நாட்டுட்டால் நெசசரி. எங்காத்துல மேற்கு நோக்கி தான் இருக்கும். சாதகனை பார்த்துருக்கணும். அந்த கூர்மையான பகுதி எப்படி இருக்குன்னா என்னை நோக்கி இருக்கணும் அந்த கூர்மையான பகுதி. ஸோ நான் கிழக்கு பார்த்து உட்காந்துட்டுருப்பேன், அம்பாள் மேற்கு பார்த்து இருப்போம். ஸோ அந்த கூர்மையான பகுதியை மேற்கு பார்த்து தான் இருக்குது, கிழக்க பார்த்து இல்லை. ஆம்னா என் கிழக்கெல்லாம் சொல்லுதுன்னா அந்த கூர்மையான பகுதி கிழக்க பார்த்து இருந்தால் கிழக்கு வாசல் மாதிரி, வடக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையாக சொல்லியிருக்கு. அது ஒரு கணக்கு தான். ஸோ நிறைய இடத்துல மாறுபடுறது. அது எங்கள் ராஜராஜேஸ்வரி கோவிலில் கூட அம்பாள் தெற்கு பார்த்து தான் இருக்கும். ஸோ அந்த கூர்மையான போய் தெற்கு பார்த்து தான் இருக்கும். சில பேர் கிழக்கு பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிவர்ஸாக வச்சு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் சாதகம் நோக்கி வந்துட்டுனா இருக்கிறது முழுக்க தொடச்சிடும் வீட்டில். சன்னியாசி யோகம் தான் கொடுக்கும். அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த மேலே ட்ரையாங்கிளுடைய இந்த ஃப்ளாட் இப்படி இருக்கு இல்லையா முக்கோணன்றது, இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஷுட் நாட் ஃபேஸ் அஸ். கூர்மையான பகுதியை சாதகனை நோக்கி இருக்கணும்னு இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மகாமேர்லேயோ அதுலேயோ ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு பொட்டு வச்சுருவேன், சந்திர பொட்டு, குங்கும பொட்டு. ஸோ தட் வேறு யார் பண்ணாலும் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். டு ஐடென்டிஃபை விச் இஸ் அ ஃப்ரண்ட் போர்ஷன்றதுக்காக தெரியறதுக்காக. இது சின்ன சின்னதாக போகிற ஒன்று கண்டுபிடிக்கவே முடியாது, லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும். ஸோ ஒரு அளவுக்கு 3x3 4x4 இருந்தால் தான் நல்லது. அதை சீச்சக்கரத்தை வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் நான், மகாமேரு வேண்டாம், மகாமேரு காஸ்ட்லியாக இருக்குது, 8000 ரூபா மாதிரிலாம் சொல்கிறான்றதுனால ஸ்ரீசக்கரத்தை 1000 1500 2000 கிடைக்கிறது, அதை வச்சுட்டு பண்ணிட்டு போகலாம். எனக்கு இப்படி இது வச்சுருந்தாலும் ஒன்று தான், அது வச்சுருந்தாலும் ஒன்று தான். ஸோ மனோபாவம் தான் நமக்கு கணக்கு. ஸோ ஆகையினால ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்ணுறான்றவா என்ன பண்ணலாம், லலித பாராயணம் பண்ணணும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு 5 தடவையாக அபிஷேகம் பண்ணணும். பஞ்சபருவா, பௌர்ணமி, அமாவாசை, மாசப்பிறப்பு 3 நாளாக எடுத்தேன். தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை சதுர்தசி 14வது நாள். திஸ் கால் பஞ்சபருவா. பஞ்சபருவாவில் மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நித்தியப்படி பூவெல்லாம் எடுத்துட்டு அழகாக அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம். ஸோ அர்ச்சனைக்கு எது பண்ணலாம், நல்லா டிபெண்டிங் ஆன் த ஃப்ளவர்ஸ் யூ ஹேவ். 200 மலர்கள் இருந்ததுன்னா கட்கமாலை அர்ச்சனை பண்ணலாம். இல்லை நிறைய 500 300 400 பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பூவாக எடுத்து போடும்போது அப்போ திருசதி அர்ச்சனை பண்ணலாம். திருசதி அர்ச்சனை பண்ணும்போது எப்படி பண்ணலாம், ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ககார் ரூபாயே நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கல்யாணியை நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கல்யாண குணசாலினியை நமக. இந்த மாதிரி இது பண்ணுறது.
இதில் கற்கமாளவு நமஸ்து திருப்பதி சுந்தரி நமக கிருதே தேவி நமக சிகா தேவி அது அந்த மாதிரி பண்ணுறது அது ஓம் இங்கிலீஷ் சொல்லணும் அவசியம் இல்லை அதில். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வைப்ரேஷன் இந்த பூஜா ரூமில் தனி வைப்ரேஷன் வந்துடும், அந்த இடத்துல வியாபிச்சிடும் அந்த தேவதை. ஸோ அதுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம எழுதுக்கும் போது நமக்கு வந்து இப்போ அந்த வாசினி சொல்லிட்டு கடம்பவன வாசினி கதம்பவன சுந்தரன் சொல்லிட்டு கல்யாணம்லாம் பண்ணியிருக்கா இந்த நந்தினி பிளாக்கில். நல்லா பண்ணியிருக்கா அந்த பொன்மணி, ரொம்ப அழகாக பார்த்து 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 பண்ணியிருக்கா. சரி, இது வந்து அவ்வளோ பெருசெலாம் பண்ண கிரகத்தில் வச்சுக்கிறது அவ்வளோ பெருசெல்லாம் கிரகம் தேவையில்லை. அவ்வளோ அது ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே போனால் கோவிலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி விக்கிரகங்கள்லாம் ஒரு நாள் கூத்துக்கு எங்கேயா கல்யாண மண்டபத்தில் பண்ணால் அன்றைக்கி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு நித்தியப்படி மூணு வேளை சாப்பாடு போடணும் நம்மளாட்டும் அதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து அது தெய்வ சக்தி வியாபிச்சிருக்குன்றது. அப்போ விளக்கு கடையில் வச்சு இப்போ ராஜலட்சுமி பண்ணுறாளுன்னு கேட்டால் அவள் கடை வச்சுட்ருக்கா. நல்லா போச்சுங்க. பூஜை பண்ணுற விக்கிரகங்கள் ஒரு லிமிட்டட் தான் அவகிட்ட, மிச்சம் கடையில் இருக்குது வியாபாரம் பண்ணுறவா அவள். ஸோ அதை நம்ம அதை கோடிட்டு காமிக்கவே முடியாது. நான் வாராய்க்கு பஞ்சமி பூஜை பண்ணுறேன், மிச்சம் நித்தபடியே பூஜை பண்ணுறா அவள். ஸோ அது வேறு, நான் கோவிலாட்டம் பண்ணிட்டு இருக்காவோ அந்த இடத்துல. பட் சாதாரண மனுஷன் கிரகத்தில் இதெல்லாம் வச்சுக்கிட்டா கிரகத்துக்கும் கோவில் ஆக முடியாது. என் பசங்களே எனக்கு சத்தம் விடும், இந்த கோவிலாக மடம் மாற்றலையா, திடீர்னு யாரையா வரா வீடா இல்லையா, நாங்களாம் ஹாலுக்கு வரணுமா வேடா வாங்குவேன். ஸோ கிரகம்ன்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. டெம்பிள் இஸ் டிஃப்ரெண்ட்டு. என்ன கோவில் வச்சுட்டா அது நான் இந்த ஒரு பேர் வருவா போவா, பலவிதமான எண்ணங்களை உடையவா, மனப்பான்மை உடையவா, வேண்டுதல்கள் உடைய எவ்வளவோ இருக்கும் அதெல்லாம். ஸோ பெரிய விக்கிரகங்கள் கோவிலுக்கு தான் ஐக்கியம். அப்போ டிஸ்பிளேக்குன்னா டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம், நத்திங் ராங். பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வச்சுக்கலாம், உள்ள போலாக இருக்கும் அது. இப்போ நந்தினி இதில் காமிச்சு வந்தாலும் அதை சுவாமி மேலையில் பண்ணியிருந்திருக்கா. சோமாஸ்கந்தர் ரொம்ப அழகாக இருக்கு, பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு அதெல்லாம். பட் பெருசாக இருக்குது. அதெல்லாம் வச்சு பண்ணலாமன்னா ஆகமத்தை பர்மிட் பண்ணலை அதெல்லாம். சரி, பாத்து உள்ள வச்சு பண்ணுறது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒருத்தர் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அது. ஸோ பெருசாக வச்சு வேண்டிய பிரச்சனை. இப்போ கூட என்னுடைய யூடியூப் ஃபாலோ எம் சரவணன் இருக்கான் மதுரையில். அவாத்தில் கிடந்து 2.5 அடி உயரம் மீனாட்சி வந்தது. 2.5 அடி உயரம், ஜஸ்ட் இமேஜின். அழகாக பூஜை ரூமில் பெரிய லலிதாம்பா இது இருக்கும், பூஜை ரூம்லேயே இருக்கும் அது அந்த கிரகம். மதுரையில் வந்து இந்த சிவாச்சாரிய இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜை பண்ணுற கூடியவாள்லாம் வந்து அதுக்கு எல்லாம் பண்ணி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. நான் கேட்பேன், நான் எப்படி நான் பண்ணுறேன் நித்தியப்படி இப்படி குழந்தைகள் பிறந்தாச்சு, 2 குழந்தை பிறந்திருக்கு அவனுக்கு, எப்படி நான் பண்ணுவேன் சார் சரவணா கேட்டேன். நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்படிலாம் வச்சுக்காத. அப்புறம் இப்போ என்ன நினச்சிருந்தாலும் தெரியல. இப்போ சமீபத்தில் கோவிலில் கும்பாபிஷேகம் ஆகி லலிதைக்காக ஒரு கோவில் கட்டிட்டா. அவள் ஒரு போன் லேண்டில் இதுதான் லலிதாம்பிகை. அடுத்த 4 அடி உயரம். நம்ம ரொம்ப அதிக அற்புதமாக பண்ணியிருக்கான். பார்த்து பார்த்து பார்த்துக்க பாருங்க. இந்த மாதிரி அனுப்பும்போது ஐ காட் a new picture from him. இந்த கும்பாபிஷேக விழா அது முதல்ல எலெக்ஷன் டே அன்றைக்கி வச்சது, அப்புறம் ஷிப் பண்ணாவா 27ஆம் தேதி வந்தது. அப்போ என்ன பண்ணியிருந்தேன், ஐ நோட்டீஸ் ஒன் திங். டிஃபரன்ஸ் என்னென்ன, நம்ம அமிச்ச இதில் ஃபோட்டோவில் மீனாட்சி அம்மன் இருந்தது. ஏன்னா உங்கள் ஆத்து மீனாட்சி அம்மன் நீங்கள் எங்கடா வந்தீங்கன்னு கேட்டேன் நான். இங்கே பாருங்க, இந்த பையன் ஆத்துக்கு ஆசீர்வாதம் தான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போவார். அப்போ இந்த மீனாட்சி எப்படி நான் வந்து கேட்டதுக்கு நான் கேட்டேன், நான் டிட் யூ மூவ் டு டெம்பிள்? எஸ் சார் அப்படின்றான். ஸோ இவ்வளோ நாளும் ஆற்றுல வச்சு பூஜை பண்ண இந்த விக்கிரகத்தை, பஞ்சலோக விக்கிரகம், மீனாட்சி அம்மன் விக்கிரகம், மோர் தென் 2 feet அது இப்போ கோவிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாவா. அதை
அவாவோன்னு கோவில் அது. ஸோ தே ஷிஃப்டட். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இதெல்லாம் எடுத்துட்டா இந்த பிரச்சனைகள்லாம் கூட வந்துடும் நம்மளுடைய. ஸோ அப்போ you should think all those things. So best thing is, instead of going on adding vigrahas or peri mahamerla vachunda, handling is very very different. You got a 3x4, 3x3, 4x4 இருக்கு மகாமேரு. தூக்கி எடுத்து பக்கத்து கஷ்டம். தட் ஸ்டெப்பாக மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதையான ஃபுல் சாலிட் இது. அது மேரு பீடத்து மேலே இருக்கும். இதில் கூர்மை பீடத்து மேலே இருக்கும். இந்த பீடத்துலேருந்து எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி திருப்பி வைக்கணும் அதை. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஒரு நித்தியப்படியே இப்போ கை வெழுக்காமல் இருக்கணும். நான் நித்தியப்படியே அபிஷேகம் பண்ணுறேன் அதுக்கு. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீசக்கரம் இருந்தால் போதும். லலிதா சஹஸ்ரநாமம், திருசதி அர்ச்சனை. ஸோ அதுவும் பண்ண முடியல, ஆஃபீஸ் கோயஸ் அர்ஜென்ட்டாக போகிறதுனா சகசிராட்ச வித்யா படித்தாலும் கூட போதும். ஒரு பேராக்கு ஒரு பூ போட்டால் போதும். ஒரு 15 பூ இருந்தால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுவும் முடியல, லகு நவாவரண பூஜைன்னு சொல்லிட்டு அந்த சாக்தம் புக்கிலே கொடுத்துருந்தேன் நான். ராமநாய சிவாச்சாரியா திருக்கோலக்கா. அது வந்து இதிலேயே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கு என்னோடய வெப்சைட்டில். ஒரு பக்கம்தான். ஸோ அந்த ஒரு 10 புஷ்பத்தை போட்டாலும் போதும், ஒரு தனியாக. தட் கேன் பி டன். ஸோ ஸ்ரீசக்கர பூஜை இஸ் ஓவர். ஸோ இதெல்லாம் இவ்வளவோ ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஆசை இருக்குது. ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. அதை வந்து ஹவு டு மெட்டீரியலைஸ்ன்னு சொல்லும்போது தீஸ் ஆர் த வேஸ் அண்ட் மீன்ஸ் இப்படி சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் இது ஆஃப்டர் எ லாங் டைம் ஐ திங்கிங், ஸோ ஹவு டு மேக் இட் சிம்பிள், த பீப்புள் ஷுட் ஃபாலோ தட்ன்றதுக்காக ஜஸ்ட் ஐ ஷேர் தி இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஸோ இதன் மூலமாக பயனடையணும் எல்லாரும். லலித பாராயணத்தை இதுலேருந்து எடுத்துக்கோங்க. www.vidyaputran டிவைன்லி இல்லை, டிவைன்லி வந்து இப்போ யூடியூபு divinechannel.comன்றது என்னோடய வெப்சைட்டு. அதில் போனால் ஹோம் பேஜிலே வந்துடும் லலிதா சஹஸ்ரநாமம் பிடிஎஃப் கரெக்டட் வெர்ஷன். ஸோ அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அது பிரகாரம் படிங்க. இப்போ நிறைய பேர் துபாயிலெல்லாம் என் மருமா இருக்கா, மீனாட்சி விக்னேஷ் பேர். அவன் மூலமாக கூட நிறைய பேர் கரெக்ட் பண்ணிட்டுருக்கா. துபாயில் கரெக்ட் பண்ணிட்டுருக்கா, மெட்ராஸில் கரெக்ட் பண்ணிக்க மாட்டேன்றா. நான் அங்கே போய் முட்டிப்பேன். விளக்கு கடை ராஜலட்சுமி மூலமாக பல பேர் மாற்றின்னு இருக்கா. ஸோ அதனால் பரிபூர்ண பலன் வேணும் நமக்கு. ஒரு தடவை சொன்ன நாமாவளி லலிதாவில் ரிப்பீட் ஆகக்கூடாது. கைண்ட்லி இன்ஷூர் தட். ஸோ திருப்பி சொன்னால் மாமா வந்து அதே அர்ச்சமா வரைக்கிறான்டுவா. நான் திருப்பி சொல்லாமா வேணாமா தெரியல. இருப்பினும் என் மனசு கேட்காம திருப்பி சொல்கிறேன். வித்யா அவித்யா சுரூபணிய ஜனம், பக்தா அபக்தா, மூர்த்தா அமூர்த்தா, புண்ணியா அப்புண்ணியா, தர்மா அதர்மா, சோபனா ஆசோபனா, இந்த மாதிரிலாம் வருது. அதே மாதிரி பாருங்க, அதெல்லாம் கிளியராக ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2-3 நாள் பார்த்துட்டாலும் இந்த கரெக்ஷன்ஸ் கேன் பி டன். ஸோ எல்லோரும் இந்த கரெக்டட் வெர்ஷனை லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி பரிபூர்ண லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்ரீசக்கரம் இந்த இதெல்லாம் இருந்தாலே போதும். பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்க போதும். ஒருத்தர் சொன்னால் டைமே இல்லை மாமா, எனக்கு சமையல் பண்ணிகிட்டே சொல்கிறேன். சரி சொல்லுங்க, அவ்வளோ வேறு நினைச்ச முடியும். சொல்லணும்னு அந்த ஆவல் இருக்கு இல்லையா, தட் இட்ஸ் செல்ஃப் வில் டு. ஸோ வேறு வெளியே இல்லாதவ அடித்து பிடிச்சி ஓடுறவா சகசிராட்ச வித்யாவை மனப்படம் பண்ணிடுங்க. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.